பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு நாளை கூட காண கிருபை செய்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நாம் இங்கு பார்க்கும்போது பெலிஸ்தர் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம் தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினதையும் யுத்தத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை முறிய அடித்து விரட்டினதையும் நம்ம வேதத்திலே பார்க்க முடியும். ஆனா என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கர்த்தருடைய பெட்டியை நகரத்துக்குள்ளாக கொண்டு வந்ததும், ஆர்ப்பரிப்போடு கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்ததை, தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு வந்ததை பெலிஸ்தர் கேட்ட உடனே அதுதான் நம்ம வேதத்திலே வாசித்தோம். பெலிஸ்தர் பயந்தார்கள். தேவன் பாளையத்திலே இறங்கி வந்ததை அறிந்த உடனே பெலிஸ்தருக்கு நடுக்கம் உண்டானது, பயம் உண்டானது. தங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேலர்களை முறியடித்தார்கள். ஆனால் தேவன் பாளையத்திலே இறங்கி வந்தார் என்ற உடனே அவர்களுக்கு ஒரு பயம் உண்டானது. ஐயோ, இதுவரைக்கும் இப்படி நடக்கவில்லையே என்று சொல்லப்படுகிற ஒரு பயம் உண்டானது. பாருங்க, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியிலே நாம பார்க்கும்போது இவர்கள் கர்த்தருடைய பெட்டியை இங்கிருந்து போராடி எடுத்துக்கொண்டு போனதை தேவன் இவர்களை கொண்டே திருப்பி கொண்டு வர வைத்தார். ஆமென். பாருங்க, தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒன்று. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறதுனாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. நமக்கு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு ஐடென்டிட்டி கிடைத்தது என்று சொல்லி எந்த பலனும் கிடையாது. தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும். தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். பாளையத்தில் தேவன் இருக்கும் பொழுது, தேவன் கடந்து வரும் பொழுது பெலிஸ்தர் பயந்தார்கள். பாளையத்திலே தேவன் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் நின்ற பொழுது பெலிஸ்தர் முறிய அடித்து விரட்டினார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் we need Christ. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு கிறிஸ்து வேணும், நமக்கு தேவன் வேணும், தேவ பிரசன்னம் வேணும். நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய பாளையத்திலும் தேவன் வேணும். ஆமென். தேவனோடு கூட இருங்க, கர்த்தரோடு கூட இருங்க. கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையிலும் இந்த நாட்களில் வெளிப்படும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.